இன்றைக்கி நான் முருன்னு காலிஃப்ளவர் 65 தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு ரெசாஸ் கிச்சன். ஃபஸ்ட் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரில் ஹாட் வாட்டர் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து 1 ஹவர் ஊற வச்சுடுங்க. அப்போ தான் அதில் இருக்கிற பூச்சியெல்லாம் வெளியே வரும். நெக்ஸ்ட் நம்ம நார்மல் தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஸ்டெயின் பண்ணிக்கோங்க, தண்ணி இருக்கக்கூடாது. இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் 1 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 கப் அரிசி மாவு, கொஞ்சம் பஜ்ஜி மாவு சேர்த்துருக்கேன். நீங்கள் கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மிளகாய்த்தூள், 65 மசாலா, 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் கலருக்காக. 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு சின்ன லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். கொஞ்சம் புளிப்பு சுவை இருக்கும் அதுக்காக. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா டைட்டாக இருக்கணும் மாவு. இப்போ நம்ம காலிஃப்ளவர் ஒன்றா சேர்த்து நல்லா எல்லாமே சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. எல்லாமே மசாலா சேர்ந்ததுக்கப்புறம் 1 ஹவர் அப்படியே ஊற வச்சுடுங்க. அப்போ தான் அந்த மசாலாலாம் அதுக்குள்ளே ஊறி இருக்கும். இப்போ 1 ஹவர் ஆயிடுச்சு. நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து ஒன்றா சேர்த்து பொரிச்சிக்கலாம். மொத்தமாக போடாதீங்க, இல்லைனா எல்லாமே சேர்ந்துடும். ஒன்றா போட்டிங்கன்னா தனித்தனியாக வரும். ஸோ நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா எடுத்து வச்சிங்கன்னா கிறிஸ்பியான காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி. உங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு உங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்தா கூட ரொம்ப பிடிக்கும். மறக்காமல் ரெசாஸ் கிச்சனை லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.